என்னைக்காவது சீனர்கள் ஜப்பானியர்கள் சாப்பிடக்கூடிய சாப் ஸ்டிக்ஸ் சொல்ற அந்த 2 குச்சியில சாப்பிடணும்னு நினைச்சு பாத்துறீங்களா? இல்ல ட்ரை பண்ணி பாத்துறீங்களா? ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது. ஏன் அப்படின்னா சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்ற மாதிரி காலங்காலமா பல நூற்றாண்டு அந்த சீனர்களும் ஜப்பானியர்களும் 2 குச்சியில சாப்பிடுற வழக்கத்தை வச்சிருக்காங்க. 2 குச்சியை சாப்பிடறதுக்காக மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களுக்கு அவங்க உணர்வு பூர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 2 குச்சியும் யானை தந்தத்துல, மூங்கில் குச்சியில, மரக்கட்டைகள்ல, பீங்கான்ல, பளிங்கு கற்கள்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல செஞ்சு சாப்பிடுவாங்க. அதாவது திருமணங்களுக்கு பரிசாவும் கொடுப்பாங்க. என்ன காரணம்னா அந்த 2 சாப்ஸ்டிக்ஸ்ல 1 மட்டும் வச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க, 2ஐயும் சேர்த்து வச்சுதான் சாப்பிடுவாங்க. இந்த 2ம் எப்பவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி திருமணமான ஜோடிகளும் எப்பவுமே சேர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டும் அதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, சாப்ஸ்டிக்ஸை வச்சு நிறைய ரூல்ஸும் ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா சாப்ஸ்டிக்ஸை வச்சு சாப்பிடும்போது சத்தம் வராம சாப்பிடணுமா. சத்தம் வந்தா பிச்சைக்காரங்க தான் சத்தம் போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு பழக்கத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. சாப்ஸ்டிக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கையை முன்னாடி இருக்கவங்க முன்னாடி நீட்டி நீட்டி பேசக்கூடாது. அப்படி நீட்டி நீட்டி பேசினா அது மரியாதை குறைவான செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த சாப்ஸ்டிக்ஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுல ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா சாப்பாடு, அதை நாக்கால நக்க கூடாதான். ஏன் அப்படின்னா அப்படி நக்குனா அது பண்பாடு இல்லாத ஒரு குடும்பத்துல வந்தவன் தான் செய்வான் அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்குள்ள இருக்கு. ஒருவேளை சாப்ஸ்டிக்ஸை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது தவறி கீழே விழுந்துட்டாலோ அல்லது அந்த 2மே விலகி போயிட்டாலோ அன்னைக்கு பஸ்ஸையோ ட்ரெயினையோ இல்ல மொபைல் போன் ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை கூட இன்ன வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாப்ஸ்டிக்ஸ் 2மே பாத்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருக்கும். ஒரு அங்குலம் கூட 1 இன்ச் கூட நீளமா இருக்காது. அந்த 2 சாப்ஸ்டிக்ஸ்ல 1 முன்ன பின்ன, அதாவது 1 பெருசாவும் 1 சின்னமாவும் ஒருவேளை இருந்துருச்சு, அதை சாப்பிடக்கூடிய மேஜை மேல யாரோ வச்சுட்டாங்க அப்படின்னா பார்த்து கதறி கதறி அணுகக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம உட்காரக்கூடிய நேரத்துல அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மூட நம்பிக்கை கூட இன்ன வரைக்கும் நிறைய சீனர்கள் மத்தியிலையும் ஜப்பானியர்கள் மத்தியிலும் இருக்குது அப்படின்ற செய்தி நம்ம படிக்க முடியுது.